நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடியோடைய இலையோடைய நுனிகள் என்னென்ன காரணங்களுக்காக கருகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து செடிகளுக்குமே பொருந்தக்கூடியது தான். அதனால் உங்களுக்கு மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நிறைய ரோஜா செடியோட ஃபோட்டோஸ் நிறைய கிடைக்கல. ஸோ வேறு செடியோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இலைக்கருகள் நோய் தான். இந்த நோயினால தான் அதிகபட்சம் இலை நுனி கருகுது. இதில் இலையோட நுனி கருக ஆரம்பித்து அந்த கருகள் இலை முழுவதுமாக பரவி இலையை ஃபுல்லாக டேமேஜ் ஆக்கி கருக வச்சிரும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு கார்பன் டை திரம், அதே மாதிரி சூடோமோனஸ் இது மாதிரியான பங்கிசைடை நம்ம யூஸ் பண்ணி தெளித்து கட்டுப்படுத்திக்கலாம். ரெண்டாவது நம்ம ஊற்றுற நீர்னால் இலை கருகக்கூடியது. நம்ம ஊற்றக்கூடிய நீரில் உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இலை கருக வாய்ப்பு இருக்குது. அதனால் pH 8.5க்கு கம்மியாக இருக்கக்கூடிய நீரை மட்டும் செடிகளுக்கு பயன்படுத்துங்க. மூணாவது பொட்டாசியம் பற்றாக்குறை தான். நம்ம வச்சுருக்கக்கூடிய மண்ணில் பொட்டாசியம் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இலைகளுடைய நுனிகள் கருகி இலைகள் முழுதும் பரவி இலை முழுசுமாகவே கருகி போயிடும். அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நம்ம பொட்டாசியம் சத்து செடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. நாலாவதாக பார்க்க போகிறது பாஸ்பரஸ் சத்து குறைபாடு. இதுவும் பொட்டாசியம் பற்றாக்குறை மாதிரி தான். ஆனால் என்னென்னா, பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இலைகளுடைய விளிம்பில் வயலட் கலரில் இப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், அது பாஸ்பரஸ் பற்றாக்குறை தான். இப்படி இருந்த உடனேயே நம்ம பாஸ்பரஸ் சத்து தெளித்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இலை முழுவதும் பரவி இலை கருகிரும். அஞ்சாவது காரணம் என்னதுன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய மண்ணில் காரத்தன்மை, உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இலைகள் கருக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாக தொடர்ந்து நெல் பயிரிடக்கூடிய வயலிலிருந்து நீங்கள் மண் கலெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் தண்ணி தொடர்ந்து தேக்க அந்த மண்ணில் உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நெல் வயலிலிருந்து மண் எடுக்காதீங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து அதில் மாட்டுச்சாணம், கம்போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த மண் சீக்கிரத்துலேயே சரியாயிடும். அடுத்ததாக ஆறாவது என்ன காரணம் அப்படின்னா, நேரடி வெயிலில் வைக்கிறது தான் காரணம். ரோஜா செடிகளுக்கு வெயில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஏப்ரல், மே போன்ற அதிக வெயில் அடிக்கக்கூடிய காலங்களில் நேரடியாக வெயில் வைக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான். அதனால் மதிய வெயிலில் நிழல் படக்கூடிய இடமா பார்த்து வைங்க. ஏழாவதாக என்னதுன்னா, நம்ம அதிகமாக தொடர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாட்டு கோமியம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அது இலைகளை கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தில் கோமியத்தை கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கோங்க. அடுத்ததாக எட்டாவது காரணம் என்னதுன்னா, பவுடரி மில்டியூ அப்புறம் டவுனி மில்டியூ அப்படிங்க வரக்கூடிய 2 நோய்கள் தான். இதை சாம்பல் நோய்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்துச்சு அப்படின்னா இலைகளில் சாம்பல் மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும் மேலே. இது தொடர்ந்து இலை முழுவதும் பரவி இலையை கருக வச்சிரும். இதுவும் ஒரு பூசண நோய். அப்படிங்கிறதுனால கார்பன் டை திரம், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பயன்படுத்தி கட்டுப்படுத்திடலாம். நீங்கள் வீட்டில் ஆர்கானிக்காக செடி வளர்த்திங்க அப்படின்னா கார்பன் டை திரம் பயன்படுத்தாதீங்க, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் பயன்படுத்துங்க. அது ஒரு உயிர் உரம். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, ரொம்ப நல்லது. அடுத்து 9வதாக புழுக்கள் தண்டுகளை ஓட்ட போட்டு போய் அந்த கிளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்களை எல்லாம் சாப்பிட்றதுனால சத்துக்களும் தண்ணீரும் உள்ளே போகாமல் இலைகள் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேப்பெண்ணெய் தெளிக்கிறது மூலமாக புழுக்களை கட்டுப்படுத்திடலாம். ஆனால் தாய் அந்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கருவாட்டு பொறி, விளக்கு பொறி இது போன்ற பொறிகளை வச்சு கட்டுப்படுத்தலாம். இது பச்சை தத்துப்பூச்சி. 10வது பார்க்க போகிறது, இது இலைகளோட விளிம்பில் உட்காந்து சாரை உறிஞ்சி இலைகளை கருக வைக்கும். இதை நம்ம மஞ்சள் வண்ண ஒட்டுப்பசை பொறி பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். வேப்பெண்ணெய் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அப்புறமா வெள்ளை பூண்டு கரைசல், வெங்காய கரைசல் இது போன்ற கரைசல்களையும் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால கையால் பிடிக்க முடியாது. அதனால் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி மட்டும்தான் அழிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தோட்டம் போடுறதுல ரோஜா செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.